உடம்புல துணியே இல்லாம தீக்காயங்களோட தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடின இந்த பொண்ணு பின்காலத்துல அவங்க ஸ்பீச்னால உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சாங்க. யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத டீட்டெயிலா சொல்றேன் கேளுங்க. 1970 இந்த காலகட்டத்துல வியட்நாம்ல ஒரு போர் போயிட்டு இருந்தது. சரியா ஜூன் 8 1972 சவுத் வியட்நாமிஸை சேர்ந்த ஆர்மி என்ன பண்றாங்க, பிளைட்லாம் எடுத்துட்டு போருக்கு போயிட்டு இருக்காங்க. போருக்கு போயிட்டு இருக்கப்ப வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல இந்த பொண்ணு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கா, கிம்புக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு. இந்த பொண்ணோட கிராமத்துல இன்ன வரைக்கும் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, சில பாம்ஸ் எல்லாம் வந்து இந்த பொண்ணோட கிராமத்தை தாண்டி போகும்போது தெரியாம போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. அந்த பாம் இந்த பொண்ணோட கிராமத்துல உளுந்து வெடிச்சதுல இந்த பொண்ணுக்கு தீக்காயங்களா ஏற்படுது. இந்த பொண்ணு மேல போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வந்து தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. உடனே இந்த பொண்ணு உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். இந்த பொண்ணு ரோட்ல ஓடுவோம் வந்து ஹுயன் காங்கூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஜேர்னலிஸ்ட் இருந்திருக்காரு. அந்த போட்டோ ஜேர்னலிஸ்ட் என்ன பண்றாரு, இந்த பொண்ணு ஓடி வரத போட்டோ எடுத்துக்கிறாரு, வீடியோ எடுத்துக்கிறாரு. எடுத்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுக்குறாரு, ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் சேர்த்து விடுறாரு. அந்த தீக்காயங்களால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இந்த போட்டோ என்ன பண்றாரு, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்க்கு போயிட்டு கொடுக்குறாங்க, நியூஸ் பேப்பர்ஸ்ல பப்ளிஷ் பண்றாரு. இந்த மயக்கம் என்ன படத்துல பார்த்திருப்பீங்கல்ல, தனுஷ் அவர்கள் ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோ கொண்டு போய் ஒரு போட்டோ ஈவெண்ட்ல கொடுப்பாங்க, அவருக்கு பெரிய அவார்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி போட்டோகிராஃபர்ஸ்க்கு இருக்கிறதுலே ஒரு உயர்ந்த அவார்டு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படக்கூடிய புலிட்சர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இருக்கு. அந்த அவார்டை இந்த போட்டோகிராஃபர் கொடுக்குறாங்க. இவர் எடுத்த இந்த போட்டோ உலகம் முழுக்க பரவி இந்த போரே நின்றுச்சுன்னு கூட சொல்லலாம். அது முதல்ல ஒரு பேசு பொருளா இருந்தது. ரெண்டாவதா 1996 வாஷிங்டன் டிசில யூஎஸ்ஏல என்ன நடக்குது, ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. என்ன ஈவெண்ட்னா, இந்த 1970s வியட்நாம்ல நடந்த போர்னால பாதிக்கப்பட்ட மக்கள், இறந்து போன மக்களுக்கு எல்லாம் ஒரு நினைவஞ்சலி, ஒரு ஆறுதல் சொல்ற ஈவெண்ட் மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை 1992 யூஎஸ்ஏ நடத்துறாங்க. அந்த ஈவெண்ட்ல வந்து கிம்புக் பேசுறாங்க. 1972 ஒரு போட்டோ பார்த்திருப்பேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 8 வயசு பொண்ணு நான் தான். எனக்கு தெரியும் இப்ப அந்த பிளைட்டை ஓட்டுனது யாரு, அந்த கமாண்டர் யாரு, அந்த மிலிட்டரி ஹெட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த சின்ன வயசுல நடந்த டிராமாக்கு, அந்த கொடூரத்துக்கு எல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கு அவங்க எல்லாருமே என்னால தண்டிக்க முடியும். ஆனா நான் அதை விரும்பல. உலக அமைதிக்காக நான் இன்னையில இருந்து போராட போறேன், அவங்க எல்லாருமே நான் மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க பாருங்க. 2வது தடவை இந்த பெண்மணி உலகம் முழுக்கவே ஒரு பேசு பொருளாகிறாங்க.